பாகால்களை தேடாமல் மெய் தேவனை தேடுவாய், பயப்படாதே. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். மெய்யான தேவன் என்பவர் ஒரே ஒருவர் மட்டுமே. பொய்யான தேவர்கள் அல்லது தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை ஏராளம் உண்டு. மெய்யான தெய்வம் யார், பொய்யான தெய்வங்கள் எவை என்பதை எப்படி பகுத்தறிவது என்றதொரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். மெய்யான தேவன் என்பவர் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவர். அவருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. அவர்தான் பரலோகத்தின் தேவன். ஆனால் இந்த பொய் தெய்வங்கள் எல்லாம் இந்த உலகம் தோன்றிய பிறகு பூமியில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையாக இருக்கின்றன. உலகத்தை படைக்கும்போது, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும்போது இருந்தது ஒரே ஒரு மெய்தேவன் மட்டுமே. இந்த பாகால் போன்ற தெய்வங்கள் எல்லாம் அதன் பிறகு தோன்றியவை. பாகால் உண்மையான தெய்வமாக இருந்திருந்தால் ஆதாம் காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது இப்போதும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாகால் தெய்வம் இப்போது அழிந்து போய்விட்டதே. அதை யாரும் இப்போது வழிபடுவதே இல்லையே. அதனால் அது மனிதர்களால், மதவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய் தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாகாலைப் போல ஏராளமான பொய் தெய்வங்கள் தோன்றி அழிந்து போயிருக்கின்றன. பைபிளே நமக்கு அதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. பாகாலைப் போல அஸ்தரோத், தாகோன், தியானால் போன்ற பொய் தெய்வங்கள் இப்போது வழிபாட்டில் இல்லாமல் அழிந்தே போய்விட்டன. ஆனால் மெய் தேவனாகிய கர்த்தரோ அன்று முதல் இன்று வரை இருக்கிறார். பரலோகத்தின் தேவனாக சதா காலமும் இருக்கிறார். அப்படிப்பட்ட மெய்யான தெய்வத்திற்கு மட்டுமே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அதைத்தான் யோசேபாத் செய்தான். இடையில் வந்த பாகாலை விலக்கிவிட்டு தாவீது ஆராதித்த மெய் தெய்வத்தை தேடினான். கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்கள் எந்த தெய்வத்தை தேடுகிறீர்கள்? ஒன்றான மெய் தெய்வத்தை மட்டுமே தேடுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரது கற்பனைகளை கைக்கொண்டு நீங்கள் இந்த பூமியிலே ஒரு விடுதலையான புது வாழ்வு வாழ்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.